பழகுனேன். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுனேன். அதன் விளைவாக அந்த ஏதோ ஒரு க்ளோஸ்னஸில் இருக்கும்போது விளைவாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி சண்டை வந்து விட்டது. அதனால் மனது மிகவும் கஷ்டப்பட்டது. ஸோ அந்த கஷ்டத்தின் விளைவாக எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இன்னொரு புதுசாக பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. யார் வந்தாலும் யாரிடமும் க்ளோஸாக பழகுவதற்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம மறுபடியும் பிரச்சனை வந்துடுமோ, மறுபடியும் அந்த கஷ்டத்தை பட்டுருவோமோ, ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப ஈஸி, ஆனால் கஷ்டம். அதாவது எப்பயுமே நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, ப்ரொசீஜர் ரிசல்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுதான் பிரச்சனையே. அந்த அன்னைக்கு கூட சொன்னாங்க, அவ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வின்னா, பையனுக்கு வந்து எங்கேயோ ஆன்லைன்ல டியூஷன் வச்சு சேர்த்துருக்காங்க. சேர்த்துடும்போது அவங்க வந்து வீடியோவை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வீடியோ ஆன் பண்ண வேண்டாம், வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு அவர் இதை கேட்க சொல்லலான்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஏன்னா பையன் வந்து கொஞ்சம் குசும்பு பிடிப்பான். அப்போ ரொம்ப ஆன்லைனில் வீடியோ ஆன் பண்ணால் ஸ்ட்ரிக்டாக உட்காரணும். அதனால முதல்ல அவனை இறுக்கி பிடிக்க வேண்டாம், ஒரு 2-3 கிளாஸ் ரிலாக்ஸாக கேட்கட்டும், அவனுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் நம்ம வந்து வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆமாம் இதுவும் கரெக்டு தான், சூப்பரு, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஆன் பண்ணி உட்காருந்தானே ரைட்டுன்னு ஃபீல் பண்ணுறான். ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஆமாம் இதுவும் கரெக்ட் தான், உடனே வீடியோ முதல்ல வந்து எனக்கு சுத்தா பிடிச்சோம்னா கிளாஸே வேண்டாம் ஒதுங்கி ஓடுவான். அதனால் வந்து டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே நம்ம வந்து வீடியோ ஆஃப்லைன்லேயும் போயிடலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு 4 கிளாஸ் ஆஃப்லைன் போனோடனே அந்த வாத்தியார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்னம்மா அறிவில்லையா உங்களுக்கு, நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சா தானே அவன் சைக்காலஜி தெரியும், ரெஸ்பாண்ட் பண்ணுறானா அவன் ரிசீவ் பண்ணுறானா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு, புற்றுணர்வு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் பிரச்சனை. அதாவது இவர்கள் ஒரு ப்ரொசீஜரை செய்வார்கள். என்ன ப்ரொசீஜரு, பையனோட கேரக்டர் தெரியும், முதல்லயே சுத்தா பிடிச்சோம்னா முதல் நாள்லயே உட்காந்து இறுக்கி பிடிச்சோம்னா கிளாஸே வேண்டான்றோம். ஸோ அப்போ வந்து அவர் வந்து திட்டிடுறாரா, அவர் என்ன திட்டிடுறாரு, பயங்கரமா திட்டிடுறாரு. என்ன வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா, அவன் சைக்காலஜி எனக்கு தெரிய வேண்டாமா, எல்லாம் திட்டணும். இந்த அம்மாவுக்கு டவுட் வந்துடுச்சு. அப்படியோ ஆமாம் இல்லை நம்ம கூட வீடியோ ஆன் பண்ண தானே சொன்னோம், இந்த ஹஸ்பண்டு தானே அப்படி சொன்னார், ஆமாம் நம்ம ஆன் பண்ணியிருக்கணும், ஒரு புற்றுணர்வு வருது, ஒரு கஷ்டம் வருது, தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் வருது. இந்த ஒரு முட்டாள்தனம் பண்ணவே பண்ணது. ஸோ இவளுக்கு பொதுவாக கிளீனாக தெரியும், நம்ம பையனுடைய கேரக்டர் தெரியும், அவனை முதல்ல இறுக்கி பிடிச்சா அவன் ஜாலியாகிடுவான், அப்போ அவனை உச்சி பிடிப்போம், அவனுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம், அவன் சப்ஜெக்ட் கேட்கட்டும், ஃப்ரீயாக கேட்கட்டும், ரிலாக்ஸாக கேட்கட்டும், படுத்து பிடிச்சி கேட்கட்டும், தூங்கிட்டு கேட்கட்டும் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது அவனை இட்டு பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை தெளிவாக விருப்பெடுப்பு இல்லாமல் தான் எடுத்திருக்காங்க. இல்லை எந்த விருப்பெடுப்புனா ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது. ஆனால் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா அவர் திட்டார். ப்ரொசீஜர் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் உள்ட்டா ஆயிடுச்சு. அப்போ ரிசல்ட் உள்ட்டா ஆன உடனே இங்கே வந்து ஐயோ அம்மா பிரச்சனை. நேற்று அந்த ஈஸியில் என்ன ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தான், ஒருத்தன் வந்து காரில் வந்து ஒரு அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்தா அப்படின்னா இதில் அட்ரஸ் சொல்லும்போது அவன் அட்ரஸ் மாதிரி ஒரு வேலை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஐயோ அப்போ நான் வந்து எவன் காரில் கேட்டாலும் அட்ரஸ் சொல்லக்கூடாதா, அப்போ நான் அட்ரஸ் பண்ணது தப்பா, ஒரு கார்காரை வந்து நான் விலகி இருக்கேன்னா, இதெல்லாம் முட்டாள்தனம். ப்ரொசீஜர் சரி, அதை தீவிரா ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வேறு, ப்ரொசீஜர் அங்கே கரெக்ட், அதே மாதிரி இங்கேயும் ப்ரொசீஜர் கரெக்ட். அப்போ ப்ரொசீஜர் சரியாக இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட் மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்காக உடனே நான் வந்து ப்ரொசீஜர் சரியாக பண்ணிட்டு ரிசல்ட் வரலங்கிறதுக்காக நான் ப்ரொசீஜர்லேயே மாற்றேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா பார்க்கணும். கிரிக்கெட் விளையாடுறான், கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறான், ரிலாக்ஸாக பண்ணுறான், கரெக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான், கரெக்டாக விளையாடுறான், ஆனால் அவுட் ஆகிட்டான் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் எப்படி போல விளையாட வேண்டியது.
எப்போ வந்து ரிசல்ட் மேல லாக் ஆகி ஒரு ஈகோல ஒரு லைஃப்ல ஒரு ஈகோலையோ லைஃப்லயோ நான் வந்து அந்த இதை பண்ணியிருந்தா அதை தான் நான் மாற்றணும். அப்போ ப்ரொசீஜர்ல ஈகோ இருக்கக்கூடாது, ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, லைஃப் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. அதை மட்டும் கஷ்டமா தான் யோசிக்கணுமே தவிர நான் ப்ரொசீஜரை ஒழுங்கா பண்ணிட்டும் ரிசல்ட் மாறினா இருக்கக்கூடாது. அப்போ நீங்க வந்து இங்க கேள்வி என்ன, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா பழகுன க்ளோஸா பழகுன, அவங்க சண்டை போட்டாங்க ஆகலாம், அவங்க சண்டை போட்டதுங்கிறது ரிசல்ட் ஆச்சு குப்பையில போகுது. ஒவ்வொரு நிகழ்விலையும் அவங்க சண்டை போட்டாலும் சரி, அவர்கள் புகழ்ந்தாலும் சரி, ஆனா சூப்பர்மா கொடுத்து வச்சோம்மா நீ பக்கத்துல இருந்ததுனால எனக்கு எனர்ஜிமா ஆகா ஓகன்னு புகழ்ந்தாலும் சரி, பயங்கரமா திட்டினாலும் சரி, ரெண்டுமே கணக்குல இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு கான்சியஸ்மெண்ட்ல எதை கணக்குல இருக்கேன்னா, நான் ப்ரொசீஜர்ல ஈகோ கலக்காம இருக்கிறேன்னா, சுயநலம் இல்லாமல் இருக்கிறேனா, விருப்பம் இல்லாம இருக்கிறேனா, பெண்டிங் பாவனையில போறேனா, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறேனா, செல்ஃப் எதிர்பார்க்காம இருக்கிறேனா, பியூர் லவ்ல இருக்கிறேனா அப்படின்னு ப்ரொசீஜர்ல உங்க யூனிட்டுக்கு என்ன வருதோ அதுல கரெக்டா இருக்கிறேன்னு ஒவ்வொரு இடத்தையும். இது என்ன பக்கத்து வீட்டுக்காரன், அது புருஷனோ பிள்ளையோ, எல்லா இடத்துலயுமே ப்ரொசீஜர்ல ஈகோவோ சுயநலமோ எதிர்பார்ப்போ இல்லாம நான் பேசிக்கொண்டிருக்கிறேனா அப்படின்னு என்ஷூர் செய்வதுதான் நம்ம கடமையை ஒழிய, ஒரு ரிசல்ட் வந்தவொடனே நான் அடுத்து வந்து நான் யார்ட்டையும் பேசாம இருந்துக்கிறவா விளைவிக்கிறேன். நம்ம இயல்பு என்ன அதான் இருக்க முடியும் இல்லையா? அதான் பிரச்சனை நமக்கு. அப்போ ரிசல்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கூட கேர் பண்ணக்கூடாது. எங்கேயோ ரிசல்ட்டை நம்ம கேர் பண்றோம்னாலே ப்ரொசீஜர் எங்கேயோ போட்ட விட்டோம். அதனால ரிசல்ட்டை தூக்கி கீழே போட்டு ப்ரொசீஜர்ல நீங்க ப்ரொசீஜர் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, இன்னும் நம்ம தப்பா தான் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க சண்டை போட்டதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எப்பயும் போல மூவ் பண்ண வேண்டியது அடுத்த ஆள்கிட்ட அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ஆன்சர் சொல்லணும்னா, இந்த மாதிரி கேள்வி சூரியன் கேட்பதில்லை, இந்த மாதிரி கேள்வி காற்று கேட்பதில்லை, நிலம் கேட்பதில்லை, நீர் கேட்பதில்லை, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கேட்பதில்லை, மரம் கேட்பதில்லை. ஆனா அது நம்மை விட 100 மடங்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜியை சக்தியை கொடுத்து நம்மை விட செயலாற்றி கொண்டிருக்கிறது பல ஆயிரம் மடங்கு, பல லட்சம் மடங்கு. அதற்கு இந்த பிரச்சனையே இல்லை. நான் வந்து எப்படி மூவ் பண்ணணும், மூவ் பண்ணலாமா கூடாதா ஏன்னா அது எல்லாம் பூரணமாக தன் இயல்புல இருக்கிறது. சூரியன் ஒளிர்வது தன்னுடைய இயல்பு, அவ்வளவுதான். அதுல பாதி பேர் என்னதான் வெயில் நாய நன்றி குறைச்சாந்து சூரியனை திட்டலாம், ஒருவன் சூரியனை ஆர்த்தி எடுக்கலாம், அதை பற்றின கவலை சூரியனுக்கு இல்லை. ஏன்னா அது தன் இயல்புல கொஞ்சம் கூட விருப்பெடுப்பு கிடையாது, சுயநலம் கிடையாது, சமநிலையில இருக்குது. அப்போ அப்படி இருந்து தன் இயல்புல இருந்திருக்கோம்னா கேள்வியே வராது. இப்ப இயல்பு கலகலம் ஜாலியா நல்ல க்ளோஸா பழகி பேசுறது அப்படின்னா அதுலதான் நான் இருக்கணும். அதுல ஈகோவோ சுயநலமோ ஒரு பற்றோ இல்லாம நான் பார்த்து சூரியன் மாதிரி இயல்புல சம்மாதங்க நான் பழகிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தன் வந்து நீ லூசும் நீ திருக்குன்னு சண்டை போட்டு திட்டிட்டு விலகலாம், ஒருத்தன் சூப்பரு அப்படின்னு புகழலாம், ஒருத்தன் நம்மளை ஒதுக்கலாம், ஒருத்தன் நம்மளை கொண்டாடலாம். இதை பற்றின கவலை சூரியனுக்கு இல்லை. ஏன் இயல்புன்னா அதுல இருந்துட்டு இருக்கேன். அப்ப இங்க என்ன வந்து நான் இயல்பை மாற்ற முடியாது. ஐயோ ஒருத்தன் சூரியன் திட்டாங்கிறதுக்காக சூரியன் வந்து நம்ம நிலவா மாறிடுமா அப்படின்னு சூரியன் முடிவெடுத்தானா? அதேதான் மரம் அதுவாட்டு வளருது, நிழலை கொடுக்கிறது, பழத்தை கொடுக்கிறது. அது யோசிச்சுட்டு இருக்கா? அதுலயே ஒருத்தன் வந்து திட்டுவான், ஒருத்தன் காரி சுத்திட்டு போவான், ஒருத்தன் ஒண்ணு கடிச்சுட்டு போவான், ஒருத்தன் தண்ணி தூக்கிட்டு போவான், ஒருத்தன் ஆட்சி வச்சுட்டு போவான், ஒருத்தர் விவசாயி வந்து அதை கட்டி பிடிச்சி முட்டம் தூக்கிட்டு போவான். மரம் அதை பற்றி கவலைப்பட்டதா? தன் இயல்புல அது வாட்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இயல்பு நான் கலகலை ஜாலியாக குளோஸா பழகிறதா? இப்ப நம்ம இயல்பே நம்ம மாறிடுவோம். நம்ம என்னன்னா பிடிச்சவங்கன்னா நல்ல கலகலை ஜாலியா பேசுறது, இப்ப பிடிக்கலன்னா மூணா மூஞ்சி மாதிரி உட்காந்துக்கிறது. இப்ப இயல்பை தேட வேண்டியது விருப்பருக்கு உள்ள வந்ததுனால அங்கதான் ஒரு பிரச்சனை. அப்படி இல்லாம என் இயல்பு என்ன, என் யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இயல்புல இருக்கும்போது எனர்ஜி கூடும், கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இயல்புல என் இயல்பு கலகலன்னு பேசி பழகுவது, நல்ல க்ளோஸா பழகுறதுன்னா நீ எப்பயும் போல அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதுல ஈகோவோ விருப்போ எதிர்பார்ப்போ இல்லாம பாத்துக்கிற வேண்டியதான். ரிசல்ட்டு மறுபடியும் அவங்க சண்டை போடலாம், அதை நம்ம கணக்கிலே எடுக்கக்கூடாது. மறுபடியும் அவர்கள் வந்து திட்டலாம் புகழலாம், அதையும் கணக்கில் எடுக்கக்கூடாது.
இந்த புகழையோ இகழையோ கணக்குல எடுக்கும்போது தான் என்னுடைய இயல்பு மாறி என் ப்ரொசீஜர் கெட்டு போயிடும். அந்த ரெண்டும் கட் பண்ணிட்டு நம்ம நீட்டா போய்கிட்டே இருந்தோம்னா இந்த கேள்வியே வராது, தெளிவா போயிட்டே இருக்கும். இது பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன்னா ஒரு உடனே முடிவெடுத்து விலகிடலாமா? அப்ப புருஷன்ட்ட புள்ளன் தான் சண்டை போடுறது, புருஷனும் தான் சண்டை போடுறான். அப்ப அங்கேயும் அப்ப எல்லா இடத்துலையும் நான் சொல்றது சமநிலைனா இவள் இப்படிதான் இருப்பா அப்படின்னா அந்த சமநிலை தன் இயல்பு அது எல்லோரிடம் ஒரே மாதிரி வெளிப்படும். அவள் கலகலாக பேசுவாள், எல்லோருக்கும் கலகலாக பேசுவாள். இல்லப்பா அமைதியான பயிற்சி கொஞ்சம் ரிசர்வ் பயிற்சி, எல்லோரிடம் ரிசர்வா தான் இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக ஒன்று ஒரு இயல்பு சக்தி வச்சு தாழ்ச்சி இல்லை, அதுல ஈகோ கலக்காம இருந்தா போதும். எந்த இயல்புல இருந்தாலும் புகழும் இகழும் வந்து கொண்டே தான் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ரிசல்ட்டை கட் பண்ணிட்டு அதை தூக்கி நம்ம தலையில போட்டுக்கிறாம, ஏன்னா நான் ப்ரொசீஜர் கரெக்டா பண்ணிட்டேன், அப்ப ரிசல்ட் தப்பா நடந்தா அதை ஏன் மெசேஜா இருக்கான்? ஏன்னா அடுத்தவன் பண்ண தப்பத்துக்கு உன் தலையில இருக்கு. அவன் கோபப்பட்டதுங்கிறது நீ ப்ரொசீஜரா கரெக்டா பண்ணி அவன் கோபப்பட்டுனா அது அவன் தப்பு. அதை தூக்கி உன் தலையில வச்சுக்கிட்டு நான் எப்படி என் வாழ்க்கையை மாத்துறதுன்னு அவன் பண்ண தப்புக்கு என் தலையில தூக்கி வச்சுட்டு நான் என் வாழ்க்கையை எப்படி மாத்துறதுன்னு எப்படி யோசிக்கலாம்? அதனாலதான் சொல்றேன், நான் தப்பு பண்ணேன்னா யோசிச்சு நீ ப்ரொசீஜர்ல விருப்பருக்கு இல்லாம செஞ்சு மாவனில சமநிலையில எத்தனையோ சொல்லி அயாமா இல்லை, லவ்வா இல்லை, சரண்டர்ல எல்லாம் ஒரே ஆன்சர் தான். ப்ரொசீஜர் இல்லாம இதை மட்டும் எந்த வேலை பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சீக்கிரம் இன்சூர் பண்ணிட்டு ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம இருந்தோம்னா இயல்பு தானா வரும். இயல்புல ஜாலியா இருக்கும். சூரியன் மாதிரி போட்டசன் ஆனா ரெண்டும் என்ஜாய் பண்ணிட்டு சூரியன் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவன் இயல்பு ஒளிந்து கொண்டிருக்கிறது போல இயல்பு இருக்கலாம். இதுதான் ஆன்சர். புரிஞ்சதா?